கஞ்ச பயலுங்க, உடம்புல ரத்தம் கூட அதிகமா வச்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏய், சேரிக்கு போய் இன்னும் 100-200 பேரை பிடிச்சிட்டு வாங்கடா. உனக்கு இவ்வளவு சீக்கிரம் தாக எடுத்துருச்சா சேதுபதி? முந்தா நாள் தானே தண்ணி குடிச்ச. எவ்வளவு தண்ணி குடிச்சேனோ அதுக்கு மேல வேர்வையை கொட்டி வேலை செஞ்சிருக்கேன். சரி, ஓ இஷ்டம். ஒரு பக்கம் உன் தண்ணி தாகம், ஒரு பக்கம் உன் நாட்டு மக்களுடைய பசி. ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு மாவரைக்கிறியோ அததான் உன் நாட்டு மக்களுக்கு, அதாவது என்னுடைய அடிமைகளுக்கு சாப்பாட்டுக்கு அனுப்புறோம். உனக்கு தண்ணி தாகம் தான் முக்கியம்னா அரைக்கிறத நிறுத்திடு, பசியால் அவங்க சாகட்டும். எனக்கு என்ன? வேண்டாம் வேண்டாம், நான் யாரையும் பசியால சாக விட மாட்டேன். 25 வருஷமா அரைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கல்ல என் கடைசி மூச்சு வரைக்கும் நிறுத்த மாட்டேன். டேய், என் உத்தரவு இல்லாம இவனுக்கு யாரும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காதீங்க. சேதுபதி, ரொம்ப தாக எடுக்குதா? இந்த தண்ணி குடி. ஊற்றியா தண்ணி ஊத்தி கொடுக்கிறேன். சேதுபதி, இனிமே உனக்கு தண்ணி மேல இருக்கிற கடவுள் தான் ஊத்தணும். இந்த பொம்பளை உங்க உத்தரவு இல்லாம சேதுபதிக்கு குடிக்க தண்ணி ஊத்துனா. இவ சேதுபதிக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா சேதுபதி இவளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுமே. அதானடா நியாயம். ஏய், இவளை கொண்டு போய் கட்டி போடு. நீ போய் சேதுபதியை கொண்டு வா.
இப்ப உன்னை எதுக்காக இங்க கூட்டி வர சொன்ன தெரியுமா? என் உத்தரவு இல்லாம அவ தண்ணி கொடுத்து உன் தாகத்தை தீர்த்து வச்ச குற்றத்துக்காக தீர்ப்ப நான் சொல்றேன், தண்டனையை நீ கொடுக்கற. எப்படி? இந்த சாட்டையால நீ அவளை அடிக்கிற. ஒரு பொண்ணு அடிக்கிறவன் ஆம்பளை இல்ல. அதுவும் என் தாகத்தை தீர்த்த இந்த புண்ணியவதிய கையெடுத்து கும்பிடுறேன். இவங்களை நான் அடிக்க முடியாது. இப்ப நீ இந்த சாட்டையால அடிக்கல, இது இதோட வேலை செய்யும். முதுகு பரமா குறி வச்சு அடிக்கிற கோழைய தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நெஞ்சில சுடுறா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொன்னுடுவேன்னு நினைக்கிறியா? இப்பவாவது சாட்டைய வாங்கிக்கிறியா இல்லையா? நிறுத்து. நீ எவ்வளவு தண்ணி அவ கையால வாங்கி குடிச்சியோ அதே அளவுக்கு அவ உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிற. அது வரைக்கும் நீ சாட்டையால் அடிக்கிறத நிறுத்தக்கூடாது. ஓகே? என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு வேற வழி தெரியல. போதும், நிறுத்து. இப்ப நான் கொடுத்த தண்டனை அவளுக்கு இல்ல, உனக்கு. இப்ப நீ சாட்டையால அடிச்சியே அவள இல்ல, உன் மனச. இவனை எழுத்துட்டு ஜெயிலுக்கு போங்கடா. ஏய், இவளையும் அவுத்து விடுங்க.